புதிய நவீன தௌஹீதிலே ஒரு சட்டம், ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய பிள்ளை தான் ஜனாசா தொழ வைக்க வேண்டும் என்று. குர்ஆனிலும் அப்படி சட்டம் இல்லை, ஹதீஸிலும் அப்படி சட்டம் இல்லை. பொதுவாக எல்லா தொழுகைக்கு என்ன சட்டம் இருக்கிறதோ அந்த சட்டம் தான் இருக்கிறது. உங்களிலே மார்க்கத்தை கற்றவர், குர்ஆனை அதிகம் கற்றவர், ஹதீஸை அதிகம் கற்றவர் தொழ வைக்க வேண்டும், அப்படித்தான் இருக்கிறதே தவிர ஜனாசா தொழுகை தந்தை இறந்து விட்டால் மகன், மகன் இறந்து விட்டால் தந்தை தொழ வைக்க வேண்டும் என்று, அல்லது உறவுகள் தான் அதிகாரம் உள்ளவர்கள் என்று குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. இதுவரை தேடிக்கொண்டிருக்கிறோம், கிடைக்கவில்லை. நவீன தௌஹீதில் சேர்ந்தவர்கள் யாராவது இருந்தால் கற்றுக் கொடுக்கட்டும். இன்று பிள்ளைகள் வருகிறார்கள், நான் தான் தொழ வைப்பேன். சரிப்பா, தொழ வைப்பா. அந்த இடத்துல எதுக்கு பிரச்சனை? ஜனாசா தொழ வைக்க வேண்டும், தொழுகை முறை. அல்லம்து சூரா ஓதுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், கரெக்ட். ஸலவாத் ஓத வேண்டும், ஓதுங்கள், கரெக்ட். அதற்கு பிறகு தமிழிலே துஆ கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அவரவர் தமிழிலே துஆ கேட்டுக்கொள்ளுங்கள். பிறகு தக்பீர், சலாம் கொடுத்து விடுங்கள், முடிஞ்சு போச்சு. இந்த நிலையிலே சந்ததிகளை விட்டு செல்லக்கூடியவர்கள் ஒரு துஆ, 2 வரிகளுடைய ஒரு துஆ, அல்லாஹும்ம இக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஸகீரினா வ கபீரினா வ ذكرنا வ உன்சானா அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம் வ மன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான். இந்த 2 வரி துஆக்களை தனது பெற்றோருக்காக, தனது உறவுக்காக மரணம் செய்து வைத்திருக்காதவனா தனது தந்தையின் உரிமைகளை கொடுத்து விட போகிறான்? தனது தந்தையின் உறவுகளை சேர்த்துக் கொள்ளப் போகிறான்? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வின்